இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டம் குறித்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எமது செய்தியாளர்கள் தகவல்களை களத்திலிருந்து தருவதற்காக காத்திருக்கிறார்கள். முதலில் சென்னையில் போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ராமச்சந்திரன், சென்னையில் பேருந்து மற்றும் ஆட்டோ சேவைகள் எந்த அளவில் இருக்கு? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய அரசு தலையிட கோரியும் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் முழு வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. காலை 6 மணிக்கு இந்த வேலைநிறுத்தமானது துவங்கியுள்ளது. இந்த வேலைநிறுத்தம் மாலை வரை நீடிக்க உள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 21 லட்சத்துக்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் கடையை அடைத்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஒட்டுமொத்தமாக அரசு இயந்திரத்தை தவிர மற்ற தனியார் அமைப்பு, வியாபாரிகள், வணிகர்கள் மற்றும் நகைக்கடை உரிமையாளர்கள், தமிழ் திரை உலகினர் ஒட்டுமொத்தமாக ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்த வேலைநிறுத்தம் காலை 6 மணிக்கு துவங்கியுள்ளது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 21 லட்சத்துக்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள், அதாவது கடைகள், தங்களது கடையை அடைத்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளார்கள். நாம நிற்கக்கூடிய பகுதியானது சென்னை தியாகராய நகர். இது முக்கியமாக பகுதியாகும். இது அதிக வணிக நிறுவனங்கள் செயல்படக்கூடிய ஒரு பகுதியாக செயல்படும். இந்த பகுதியில் இதுவரை எந்த கடைகளும் தங்களது கடைகளை திறக்கவில்லை. குறிப்பாக ஜவுளி கடைகள், தங்க நகை கடைகள் உள்ளிட்ட பெரும்பாலான கடைகள் எந்த கடைகளுமே இங்கு திறக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை பாதுகாப்புடன் மாநகர பேருந்துகள் தற்பொழுது இயக்கப்பட்டு வருகிறது. நாள் ஒன்றுக்கு 3400க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்னை மாநகரத்தில் இயக்கப்படுகிறது. அந்த பேருந்துகளில் கிட்டத்தட்ட 70 முதல் 75% பேருந்துகள் இயக்கப்படுவதாக தொழிற்சங்கங்கள் சார்பாக நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பேருந்தில் இருக்கக்கூடிய பணிமனைகள் அனைத்துமே காவல்துறையினர் பாதுகாப்பை வழங்கியுள்ளார்கள். காலை முதல் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். நாம நிற்கக்கூடிய பகுதியானது சென்னை டி நகர். இந்த பகுதியில் தற்பொழுது பணிமனை ஒன்று செயல்படுகிறது. அந்த பணிமனைக்கு உதவி ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஆட்டோவை பொறுத்தவரை ஆட்டோவும் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளதாக ஏற்கனவே ஆட்டோ தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஆட்டோக்கள் இயங்குகின்றன. அதில் பெரும்பாலான ஆட்டோக்கள் இன்று செயல்படவில்லை. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே ஆட்டோக்கள் இயங்குகின்றன. அதை நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. இதனால் ஓரளவு பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள், தனியார் பள்ளிகள் செயல்படுகின்றன. அந்த பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டு இந்த நாளை வேலை நாளாக அறிவித்துள்ளார்கள். அன்று காலாண்டு தேர்வு நடைபெறும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மாநகரில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் மட்டுமே இயங்குகிறது. தனியார் பள்ளிகள் செயல்படவில்லை. அரசு பள்ளியும் அரசு கல்லூரிகள் மட்டுமே இயங்குகிறது. மாநகர பேருந்துகள் இயங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஆவின் நிறுவனத்தின் மூலமாக விநியோகிக்கக்கூடிய பால் மட்டுமே இன்று அதிகாலை காலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கப்பட்டது. தனியார் மூலமாக கிடைக்கக்கூடிய பால் எந்த பகுதியிலும் ஓரளவுக்கு கிடைக்கவில்லை என்று பால் முகவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்று ஏராளமான வணிக நிறுவனங்கள் தங்களது கடைகளை அடைத்து கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார்கள். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 35,000க்கும் மேற்பட்ட நகை கடைகள் உள்ளன. அந்த நகை கடைகள் இன்று செயல்படவில்லை. இன்று காலை முதல் மாலை வரை கடைகள் பூட்டி. ராமச்சந்திரன், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க பல்வேறு இடத்துல நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த விரிவான தகவல்களை சொன்னீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். இதையடுத்து முழு அடைப்பு போராட்டம் காரணமாக திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், திருச்சியில தற்பொழுதுள்ள நிலவரம் எப்படி இருக்கு? மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கா? காவிரி நதிநீர் பிரச்சனையால் ஒரு முழுமையான பாதிப்புக்கு உண்டான மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் திருச்சியும் சொல்லலாம். ஏனென்றால் டெல்டா மாவட்டத்தின் ஒரு தலைப்பு பகுதி என்றே திருச்சி சொல்லலாம். இதற்கு அடுத்தே தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கின்றன. அகண்ட காவேரி என்கின்ற ஒரு பிரம்மாண்டமான காவேரி பிரவாகம் எடுத்து ஓடுவதை இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட காவேரி தற்பொழுது வறண்ட பாலைவனமாக காட்சியளிக்கிறது. இந்த காவேரிக்காக தற்பொழுது விவசாயிகள் மட்டுமல்லாது வியாபாரிகளும் தற்போது போராட்ட காலத்திற்கு வந்திருக்கின்றனர். வியாபாரிகளின் போராட்டத்திற்கு, அதாவது கடையெடுப்பு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு திருச்சி மாவட்டத்தில் கிட்டிருக்கிறது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 100% கடைகளும் அந்த திருச்சி மாவட்டத்தில் பூட்டப்பட்டிருக்கின்றன. மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது இந்த கடைகள் அடைப்பு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடி மக்கள் பாதுகாப்பின்மையோ அல்லது ஒரு கல்வீச்சு சம்பவமோ அது போன்ற அசம்பாவித சம்பவம் எதுவும் நிகழவில்லை. மேலும் மத்திய பேருந்து நிலையம் என்பது திருச்சியை பொறுத்தவரை இது தென் மாவட்டத்தின் நுழைவாயில் என்று கூறலாம். தலைநகர் சென்னையிலிருந்தும் குமரி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கோ, சென்னையிலிருந்து குமரி மாவட்டத்திற்கோ செல்லக்கூடிய முக்கியமான ஒரு போக்குவரத்து கேந்திரமாக திருச்சி விளங்கி
இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுமார் எப்பொழுதும் மத்திய பேருந்து நிலையம் என்பது ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து செல்கின்ற ஒரு இடமாக இருக்கின்ற அந்த இடத்தில் தற்பொழுது இந்த பந்த் காரணமாக, முழு கடையடைப்பு காரணமாக தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆனாலும் கூட தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் முழுமையாக ஓடுகின்றன. பேருந்துகள் ஓடாத இடம் இல்லை என்று நமக்கு போக்குவரத்து அதிகாரிகள் தரப்பில் நம்ம கூறுகின்றனர். மேலும் ஆட்டோக்களை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் சங்கம் இந்த முழு கடையடைப்புக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருப்பதால் CITU என்பது மிக முக்கியமான கம்யூனிஸ்ட் சங்கம். இவர்கள் தான் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக அளவில் உள்ள சங்கம். அதனால் ஆட்டோக்கள் வந்து முழுமையாகவே இயங்கவில்லை. மேலும் இன்று தனியார் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறை என்பதால் அந்த பள்ளிகளுக்கு அழைத்து செல்லும் ஆட்டோக்கள் கூட தற்போது இயங்கவில்லை. முழுமையாக அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 6,000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இந்த முழு கடையடைப்பில் வந்து பங்கேற்றிருக்கின்றன. இந்த பந்தில் அந்த போராட்டம் காரணமாக தற்பொழுது ஆட்டோக்களும் இயங்கவில்லை. தற்பொழுது ஒரு நிலையில் நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது திருச்சி ரயில்வே சந்திப்பு. மிக முக்கியமான இந்த ரயில்வே சந்திப்பில் இன்னும் சற்று நேரத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடவிருக்கிறார். இதற்காக இந்த பகுதியில் முழுக்க போலீஸ் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றே கூறலாம். கிட்டத்தட்ட ரயில்வே பாதுகாப்பு போலீசார், மத்திய ரயில்வே பாதுகாப்பு போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார், உள்ளூர் போலீசார் என ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சாலை மறியல் காரணமாக, மன்னிக்கவும், ரயில் மறியல் காரணமாக எவ்வித அசம்பாவித சம்பவம் இடம்பெறாத வகையில் முழுமையாக இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் இந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை காணப்படுகிறது. மற்றபடி திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த முழு கடையடைப்பு போராட்டம் என்பது வெற்றியடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று கூறலாம். திருச்சியை பொறுத்தவரை போக்குவரத்து சேவையில் பாதிப்பு இல்லை என்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படவில்லை என்பது குறித்தும் எமது செய்தியாளர் விஜயகோபால் சொல்ல தகவல்களை கேட்டோம். அடுத்ததாக தஞ்சையில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராபர்ட். டெல்டா மாவட்டமான தஞ்சையில் தற்பொழுது முழு அடைப்பு போராட்டம் எந்த அளவில் இருக்கு? ஏன்னா காவிரி பிரச்சனையால முதல்ல பாதிப்படைஞ்சது தஞ்சை மாவட்டம் தான். இதுல இப்போ எந்த அளவில் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக இந்த காவிரி கடந்த 20 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த காவிரி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நேரடியாக பாதிக்கப்பட்டது தஞ்சை மாவட்டம். 3 போகமாக இந்த நெல் சாகுபடி தற்போது ஒரு போகத்திற்கே மிகவும் கஷ்டப்படக்கூடிய நிலையிலே விவசாயிகள் இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை வலியுறுத்தியே இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து அமைப்புகளும், அனைத்து அரசியல் கட்சிகளும் முழு ஆதரவு தந்திருக்கிறார்கள். அதனால் தஞ்சை முழுவதுமே அனைத்து கடைகளும் 100% அடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தனியார் பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படவில்லை, அரசு பேருந்துகள் மட்டுமே பாதுகாப்போடு இயக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இன்று தமிழக விவசாய சங்கம் சார்பில் இன்று தஞ்சை ரயில் நிலையம் முன்பு சோழர் ரயிலை வைத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதனால் இப்பகுதியில் 300க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ரயில்வே போலீசாரும் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவிரியில் நீர் வராதனால் தஞ்சை மாவட்டம் நேரடியாக அதாவது விவசாயத்திற்கு பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து தாண்டி குடிநீருக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது. இது குறித்து நம்முடைய விவசாயி சுகுமாரன் அவரிடம் கேட்கலாம். இந்த காவிரி பிரச்சனையால் உங்களுக்கு குறிப்பிட்ட பாதிப்புகளை பற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து 5 வருஷமாக குருவை இல்லாமல் போச்சு. இந்த ஆண்டு சம்பா இல்லை. தொடர்ச்சியாக நாங்கள் கர்நாடகனால காவிரி பிரச்சனைனால நாங்கள் வறட்சியில் ரொம்ப முழுகி போயிருக்கோம். இந்த நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ரயில் ஓடாது, பஸ் ஓடலை. அனைத்து கடைகளும், அனைத்து கட்சியும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் வெற்றி பெறணும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு எங்களுடைய அழுத்தத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது காவிரியிலிருந்து வரக்கூடிய அந்த நீரானது இந்த 6 டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையின் குடிநீர் ஆதாரமாக கூட விளங்குகிறது. இதனை வலியுறுத்தும் விதமாக மத்திய அரசு உரிய அழுத்தம் கொடுத்து காவிரியில் தமிழகத்திற்குரிய உரிமை நீரை வற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியே இந்த ரயில் மறியல் போராட்டமாக நடைபெறுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து ஜி. ராபர்ட். தகவல்களுக்கு நன்றி ராபர்ட்.